என்னடி பண்ற? என்னடி இது? என்னடி இம்மா தின்ற? நிம்மதியா உங்களால இருக்க முடியாது சபானா பர்வீன். ஆஹா, குடு குடு. மிக்சர் கூட அத வந்துட்டேன்டா. ஒருத்தன் மிக்சர் கூட லட்டு பிச்சி போட்டு. எதை பிச்சி போட்டு? மிக்சர் கூட லட்டு பிச்சி போட்டு கலந்து வச்சு சாப்பிட்றேன். சூப்பரா இருக்கு. உனக்கு பிடிக்குமா? பிடிக்கும் பிடிக்கும். கொடுத்துட்டு தின்னாதான் பிடிக்கும். சூப்பாக்க வந்துட்டேன்டா. சும்மா மார்க்கெட் போனோம். 2 லட்டு 2 ஜாங்கிரி 2 அல்வா. 2 அல்வா இல்ல 1 அல்வா வாங்கினேன். அதனால இந்த லட்டு ஜாங்கிரி முடிச்சிட்டேன். மிக்சர்ல போட்டேன். அல்வா தான் கொஞ்சம் இருக்கு. நான் அப்படியே கடிச்சு சாப்பிட்டேன். நீ கொடுத்த அல்வா பத்தாத. வேணாம் வேணாம். சொன்ன அப்படியே வந்துருவே கடிக்கிறது. தேவை. ஐயோ எனக்கு இந்த அல்வாவே பிடிக்காது. அல்வா கொடுக்குறவங்க பிடிக்காது. நீ எனக்கு அல்வா கொடுத்து 6 வருஷம் ஆகுது பண்ண போறீங்க. கல்யாணம் என்னைக்கு நடந்ததோ அன்னைக்கு எனக்கு அல்வா கொடுத்தது தான். மொத்த குடும்பமும் சேர்ந்து எனக்கு அல்வா கொடுத்துருக்கீங்க. என்ன நின்னா கை வலிக்குது, நின்னா கால் வலிக்குது, என்ன சமைச்சா கை வலிக்குது, படுத்தா உடம்பு வலிக்குது, என்ன உட்காந்தா டிக்கி வலிக்குது. கல்யாணம் பண்ணும்போது எனக்கு இதெல்லாம் வலிச்சுதா? நீ உனக்கு வலிச்சிருந்துருக்கு. ஆனா இதெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது நான் சந்திரலேகா சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தேன். அவ்வளவு அழகா இருந்தேன். அப்படி இருந்தேன். எல்லாம் மறந்துடக்கூடாது. ஆனா அப்பயும் ஒன்று இருந்தது. என்னன்னா உனக்கு தலை வலிக்கும். நான் சின்ன வயசுல இருந்தே வலிக்குது. அது வந்து சைனஸ். ஐயோ ஊர்ல நிறைய பேருக்கு தலைவலி வந்து பார்த்துருக்கேன். ஆனா உனக்கு வர தலைவலிலாம் தெரியுமா? அந்த தலைவலி அப்படியே டிரான்ஸ் ஆகுது. வைரஸ் மாரி எனக்கு வருது. நீ பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்குது. நீ எப்படி தெரியுமா? எந்திரன் படத்துல வர ரோபோ மாதிரி. ஐஸ்வர்யா ராய்க்கு கொசு கடிச்சா கூட அவனால தாங்கிக்க முடியாது. அந்த மாதிரி புருஷன். இல்ல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒட்டுமொத்த கொசு எடுத்து வந்து உன் பக்கத்துல விட்டு போயிடுவேன். பண்ண மாட்டேன். வேற வழி இல்ல. காலங்காலமா சொல்லுவாங்கல்ல, அட்டு ஃபிகருக்கு குட்டு பாயும், குட்டு ஃபிகருக்கு அட்டு பாய்ங்கிற மாதிரி அட்டு ஃபிகருக்கு குட்டு பாய் கிடைச்சிருக்கேன். என்ன தெரியும்? ஊத்த போறது இட்லி, செஞ்சது சாம்பார், அதுக்கு இப்படி ஒரு ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் வேற பெரிய